Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு அப்பளத்துல எப்படி வந்து பஜ்ஜி செய்யலாம் சொல்லி தாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான ரெசிபி சொல்லலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வந்துட்டு அப்பள பஜ்ஜி செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு விஸ்கை வச்சு ஃபஸ்ட் தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து கெட்டியாக வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கணும். ஸோ தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள். ஸோ அதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் மாவு வந்து அதில் நல்லா வந்து அப்ளை ஆகும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இன்னொரு பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயிலை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அப்பளத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ரெடி பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா மேலே வரணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான பதம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதை இந்த எண்ணெய்க்குள்ள வந்து இந்த மாதிரி உள்ள வந்து புஷ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து சாஃப்டாக பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி எல்லா பச்சையுமே வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது போடும்போது பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். கன்ஃபார்ம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ரொம்ப வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ போட்டோடனே பார்த்திங்கன்னா கருகிடும், உள்ளே வந்துட்டு அப்பளம் வந்து வேகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து திருப்பி போட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து சிம்பிளாக டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்பளம் பஜ்ஜி எப்படி பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப இந்த டேஸ்டான ரெசிபி கூட சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சின்னு சொல்லினா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.